ஸோ கைஸ், நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்கனாக்கா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நீங்கள் வந்து லவ் பண்ணுறீங்கனாக்கா உங்கள் வீட்டில் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அப்படி தெரிஞ்சிருந்தாலும் நீங்கள் வந்து பர்சனல்ஸ் உங்கள் ஃபோனில் நிறையா இருக்கும். உங்கள் ஃபோன்லேருந்து நிறைய பர்சனல் வீடியோஸு, பர்சனல் ஃபோட்டோஸு, பர்சனல் கான்டெக்ட்ஸ் அந்த மாதிரி நிறையா இருக்கும். உங்கள் வீட்டில் அதை பற்றி தெரியாது. உங்கள் வீட்டில் யாராவது வந்து ரிலேட்டிவ் வந்துட்டாங்களோ இல்லை கெஸ்ட் வந்திருக்காங்க, ஒரு 15 days to 20 days ஊர்லேருந்து வந்திருக்காங்க சொல்லி உங்கள் வீட்டில் இருக்க போகிறாங்க. இல்லைன்னா ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிற எல்லா ஃபோட்டோஸு, வீடியோஸ், பேக்கப்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து இப்போ எப்படி நம்ம வந்து பாதுகாக்கிறத சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. அவங்க வீட்டில் இருக்க பசங்களோ இல்லை உங்கள் ஃப்ரெண்டோ, உங்கள் அப்பா, உங்கள் அம்மா இல்லை ஆண்டி, யாராவது உங்கள் ரிலேட்டிவ்ல யாராவது உங்கள் ஃபோன் கண்டிப்பாக நோண்டுவாங்க. ஸோ ஃபோன் நோண்டும் போது உங்கள் ஃபோனில் இருக்கிற வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. உங்கள் ஃபோனில் இருக்கிற சேட்ஸ் எல்லாமே அவங்க பார்த்துருவாங்க. ஸோ இது பார்க்காம இருக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபோனில் வந்து ஒரு சீக்ரெட் செட்டிங்ஸ் இருக்கும். அந்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கனாக்கா உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்கும் எதுவுமே அவங்களுக்கு தெரியவே தெரியாது. உங்கள் ஃபோனில் எந்த ஒரு பேக்கப்பும் தெரியாது. உங்கள் ஃபோனோட சேட்ஸு, மெசேஜ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எந்த ஒரு பேக்கப்பும் உங்கள் ஃபோனில் அவங்களுக்கு பார்க்க முடியாது. அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது, அது என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும் இந்த சேனலில். பிகாஸ் இந்த மாதிரியான யூஸ்ஃபுல் கண்டென்ட் தான் இந்த சேனலில் வந்துட்டுருக்கோம். ஸோ அதை நம்ம வந்து எப்படி பண்ணுறது, என்னென்ன ஃபீச்சர் இருக்குது எல்லாமே டீட்டெயிலாக உங்கள் மொபைலோட ஸ்கிரீன் வந்துட்டு பக்கத்தில் காட்டுவேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ணாமல் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் பக்கத்தில் நான் ஆன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு காட்டுறேன். என் மொபைலோட ஸ்க்ரீன் ஃபஸ்ட் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், பக்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா, சிம்பிளாக உங்கள் ஃபோனோட செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும் கைஸ். ஃபோனோட செட்டிங்ஸில் வந்தோடனே நீங்கள் வந்து ஒரு ஃபோனுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து டியூல் ஸ்பேஸ் ஆப்ஷன் என் ஃபோனில் இருக்கும். நான் அதை தேடி உங்களுக்கு காட்டிடுறேன். இப்போ இது வந்து ரெட்மி ஃபோனு. கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஸ்பெஷல் ஃபியூச்சர் ஆப்ஷனில் நான் வந்து கிளிக் பண்ணிடணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்பேஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்காங்க. அந்த செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் வந்து நம்ம கிளிக் பண்ணிடணும். இப்போ செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் நம்ம கிளிக் பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதை ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இந்த செகண்ட் ஆப்ஷனால உங்கள் ஃபோன் வந்து உங்கள் ஃபோன்லேயே வந்து 2 ஆப்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து இப்போ செகண்ட் ஆப்ஷன் நான் கிரியேட் பண்ண உடனே என் ஃபோனில் என்னென்ன ஃபோட்டோஸ் இருக்கோ, என்னென்ன வீடியோஸ் இருக்கோ எல்லாமே வந்து அப்படியே வந்து ஹைட் ஆகிடும். யாருமே பார்க்க மாட்டேன். இப்போ புது ஃபோன் நீங்கள் வாங்கும்போது எப்படி இருக்கும், ஃபோனில் எந்த ஆப்ஷன் இருக்காது, எந்த ஆப்ஸ் இருக்காது, எந்த வீடியோஸ், ஃபோட்டோஸ் எதுவுமே இருக்காது இல்லை. அதே மாதிரி உங்கள் ஃபோன் புதுசாகவே மாறிடும். ஆனால் வந்து பழைய ஸ்பேஸில் வந்து உங்கள் ஃபோனில் என்னென்ன இருக்கோ எல்லாமே அப்படியே தான் இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன், சொல்லி காமிச்சா உங்களுக்கு புரியாது. நான் பண்ணி காட்டிடுறேன் உங்களுக்கு. இப்போ டர்ன் ஆன் செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த டர்ன் ஆன் செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் ஆன் பண்ணிடுறேன். ஆன் பண்ண உடனே அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடும். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது செகண்ட் ஸ்பேஸில் மாறுதில்லை, அதனால தான் ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆகிடும். இப்போ வந்து என் ஃபோன் வந்து செகண்ட் ஸ்பேஸ் மாறிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னாக்கா இங்கே தெரியும் உங்களுக்கு. நான் இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்டர் ஆஃப் ஆயிருக்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்பேஸ் ஆஃப் ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து செகண்ட் ஸ்பேஸ்னாக்கா அங்கே இப்போ வந்து இங்கே கண்டினியூ ஆப்ஷனாக அந்த கண்டினியூ ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். இப்போ கண்டினியூ ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து கண்டினியூ கொடுத்துட்றேன். செட்டப் நவ். இப்போ வந்து செட்டப் பண்ணிட்டேன். இப்போ வந்து என் ஃபோனோட பாஸ்வேர்ட் போட சொல்ல நான் பாஸ்வேர்ட் போட்டுடுறேன். என் ஃபோனோட பாஸ்வேர்டு இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டுடணும். நான் கிளிக் பண்ணிட்டேன். என் ஃபோனோட பாஸ்வேர்ட் போட்ட உடனே இன்னொரு பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ண சொல்லணும். நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் வேறு பாஸ்வேர்டுக்கு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து செட்டப் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ செட்டப் பண்ணி முடிஞ்ச உடனே இங்கேன்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து என் ஃபோனில் வந்து பழைய டேட்டாஸ்லாம் எதுவுமே கிடையாது. இங்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ பழைய ஃபோட்டோஸு, வீடியோஸு எதுவுமே இதில் இருக்காது. ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் புதுசாகவே மாற்றின மாதிரி இருக்குது ஃபோன். இப்போ என் ஃபோன்லேருந்து வாட்ஸ்அப்பு எதுவுமே இல்லை பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா எதுவுமே இல்லை. வாட்ஸ்அப்பு, வீடியோஸ் எதுவுமே இல்லை சுத்தமாகவே. இப்போ வந்து நான் கேலரி ஓப்பன் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க. இப்போ நான் வந்து கேலரி ஓப்பன் பண்ணிட்டேன். கேலரி ஓப்பன் பண்ணோன்னா இதில் எதுவுமே இல்லை. பார்த்தீங்கன்னாக்கா என் ஃபோனில் நிறைய வீடியோஸ் இருக்குது, ஃபோட்டோஸ் இருக்குது, எல்லாமே இதிலே தான் இருக்குது. இப்போதைக்கு நான் வந்து எதுவுமே பண்ண முடியலையேன்னு பார்த்தீங்கன்னா அதை வந்து நான் செகண்ட் ஸ்பேஸில் மாற்றிருக்கிறேன். செகண்ட் ஸ்பேஸில் மாற்றும் போது என்ன ஆகும், உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனில் இருக்கிறது பழசு பேக்கப்ஸ் எதுவுமே இருக்கவே இருக்காது. ஓகேவா கைஸ்? இப்போ நீங்கள் வந்து மறுபடியும் அதிலே போனோன்னாக்கா நீங்கள் என்ன பண்ணணும், மறுபடியும் அந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிடணும். நான் இதில் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு. செட்டிங்ஸ்குள்ளே வந்துட்டேன். செட்டிங்ஸ்குள்ளே வந்து அதே ஃபீச்சரில் நான் போனோம். ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆப்ஷன் தான். ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆப்ஷனில் போயிடணும். மறுபடியும் வந்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிடணும். இப்போ நான் கிளிக் பண்ணேன் கைஸ். கிளிக் பண்ண உடனே இப்போ வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஆப்ஷன் நான் வந்து கிளிக் பண்ணிடணும். கிளிக் பண்ண உடனே என்ன பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த பாஸ்வேர்டு கேட்கும். புதுசாக க்ரியேட் பண்ண சொல்லிக்கல அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நான் அந்த பாஸ்வேர்ட் போட்டுடுறேன். அந்த பாஸ்வேர்ட் போட்ட உடனே அப்படியே வந்து டர்ன் ஆஃப் ஆயிடும். டர்ன் ஆஃப் ஆன உடனே என்ன ஆகும், இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பழசுலேயே வந்து மாறிடுச்சு. இப்போ உங்களுக்கு நான் பேக் வந்து காட்டிடுறேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா என் பழசே வந்துச்சு.
இப்போ இதில் வாட்ஸ்அப் ஃபோட்டோஸ் எல்லாமே இதில் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, எல்லா வாட்ஸ்அப் இதில் இருக்கா. ஃபோட்டோஸும் உங்களுக்கு நான் காட்டிடுறேன் பாருங்கள். பார்த்தீங்கன்னாக்கா எல்லா ஃபோட்டோஸும் இதில் இருக்குது. அப்போ நம்ம வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் வச்சுட்டு நம்ம வந்து ஃபோன் எல்லாம் யார் கையில் வேணால் கூட கொடுக்கலாம். இப்போ ரிலேட்டிவில் யார் ஃபோன் கேட்டாலும் நீங்கள் தைரியமாக கொடுத்துடலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஃபோனில் இருக்கிறது எதுவுமே அவங்க பார்க்கவே முடியாது. என்ன நீங்கள் வச்சுருந்தா கூட அவங்க பார்க்கவே முடியாது. தைரியமாக நீங்கள் கொடுத்துடலாம். இப்போ வந்து நீங்கள் இப்போ சில ஃபோனுக்கு வந்து இந்த மாதிரி செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் காட்டுது இல்லைங்க. சில ஃபோனுக்கு என்ன காட்டணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மல்டிபிள் யூசர் சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். சில ஃபோனில் வந்து மல்டிபிள் யூசர் சொல்லி ஆப்ஷன் வரும். செகண்ட் ஸ்பேஸ் சொல்லி காட்டாது, இதில் மல்டிபிள் யூசர் சொல்லி ஆப்ஷன் வரும். அதே சேம் ப்ராசஸ் தான் அதுலேயும் உங்களுக்கு வரும். மல்டிபிள் யூசர் ஆப்ஷன் உங்களுக்கு இதில் இருந்தாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ் ஆகும்னு சொல்லி அர்த்தம். ரெட்மி ஃபோனில் மோஸ்ட்லி வந்து உங்களுக்கு வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் தான் உங்களுக்கு காட்டும். ஆனால் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் இருக்கிற அது OnePlus ஃபோனு, ஓப்போ ஃபோனு, விவோ ஃபோன் அந்த மாதிரி ஃபோனுக்குலாம் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் சொல்லி ஆப்ஷன் காட்டும். ஆனால் ரெட்மிக்கு வந்து செகண்ட் ஸ்பேஸ் ஆப்ஷன் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுங்க. ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லை சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லணும். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கனாக்கா அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கண்டிப்பாக போடுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.